இன்னைக்கு பெரும்பாலான நோய்களுக்கு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தாங்க. அதை நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அல்சரா ஃபார்ம் ஆகி அதை நாளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போய் விட்டுரும். சார் நான் ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் சார், வேலை செய்யலை. பல வருஷமா இருக்கிற ஒரு நோய் இப்படி ஒரே ஒரு நாள்ல சரியாகும். சிலர் ப்ரெஷர்னு வராங்க, பிபி அதிகமாக இருக்கு, பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம்னா வயிற்றுல தான் அதிகம் பாதிப்பு இருக்கு. வயிறு எனக்கு பசிக்கல, எங்க பையன் சாப்பிடவே மாட்டேங்கிறான் சார், ஸ்கூலுக்கு சாப்பிடாம போறான், இந்த நம்பரை போட்டு விடுங்க, ஒரு வாரத்துல பாருங்க பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஏற்படக்கூடிய வயிறு உப்புசம், கேஸ் ஃபார்மேஷன், சாப்பிட முடியல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, அல்சர், நெஞ்சு எரிச்சலா இருக்கு சார், கபகபன்னு எரியுது, அந்த மாதிரி மேக்சிமம் நோய்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் அதிகமா வர்றாங்க. 10 பேர்த்த செக் பண்ணோம்னா இன்னைக்கு 9 பேர்த்துக்கு வயிற்றுல தாங்க பாதிப்பு ஏற்படுது. ஒன்று காரணம் தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி என்ன மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கலாம், ஈஸியா கையில உள்ள சூஜ புள்ளியிலே நம்ம கலர்ஸ் விடிச்சு எப்படி பண்ணிக்கலாம், விதைகளை எப்படி வச்சு நம்ம குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இன்னைக்கு பெரும்பாலான நோய்களுக்கு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வயிற்றுல ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனை நம்ம நினைக்கிறது தான் நாளைக்கு பெரிய நோயா கொண்டு விடுறதுங்க. நீங்க அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, அதை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அல்சரா ஃபார்ம் ஆகி அதை நாளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா கொண்டு விட்டுரும். அதே மாதிரி பசி இல்லை, சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் காலையில சாப்பிடாமே விட்டுருவாங்க. லேட்டா சாப்பிட்றது, காலையில விட்டுட்டு மதியானமா 2 மணி 3 மணிக்கு, இப்போ இடையில பார்த்தீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ்ன்னு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி நேரம் மாறி சாப்பிடும் போது என்ன ஆகும்னா வயிறும் பாதிச்சு, அதை தொடர்ச்சியாக பெருங்குடலும் பாதிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்குடலையும் நோய்கள் பார்த்தீங்கன்னா பைல்ஸ், ஹெர்னியா, அந்த மாதிரி நாள்பட்ட நோய்களை கொண்டு விட்டுரும், சர்ஜரி அளவுக்கு கொண்டு விட்டுரும். சிலருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி வந்துடுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு தாங்க. வயிற்றை நீங்க முறையா கவனிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் தடுக்கலாங்க. அப்ப வயிற்றுல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா வயிற்றோட சக்தி குறைபாடு அப்படிங்கிறது ஒண்ணுங்க, வயிற்றோட சக்தி அதிகரிக்கிறது, அந்த மாதிரி 2 விதமான நோய்கள் வருது. வயிற்றின் சக்தி குறைவா இருக்கு அப்படின்னால வரக்கூடிய நோய்கள் என்னன்னா டைஜஷன் சீரா இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா டைஜஷன் ஒழுங்கா இருக்காதுன்னா கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க, வயிறு திம்முன்னு ஆயிரும், வயிறு பொறுமல் இருக்கும், கேஸ் ப்ளோட்டிங் ஆகும், மாடிப்படி ஏறினாலும் ஒரு பொருளை தூக்கினாலும் மூச்சு வாங்கும், கப்புன்னு அடைக்கிற மாதிரி இருக்கு சார்பாங்க. அதாவது ஹார்ட் அட்டாக் மாதிரியே ஃபீல் பண்ணுவாங்க, வேக்கும். அதே இது வயிற்றோட நேர் பின்னாடி முதுகுல கேஸ் லாக் ஆகும். சிலருக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஜாயிண்ட்லயும் அந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி ஆகி எலும்புகள் அதிகமா இருக்கிற இடத்துல போய் இந்த கேஸ் போய் லாக் ஆகுங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வயசானவங்க வராங்க, கால் வலின்னு வராங்க, அந்த கால் பாத்தீங்கன்னா முட்டி சுத்தியும் பல வீக்கமா, அழுத்தனா ஏப்பம் வருது. ஸோ அப்ப வாயுக்கள் அப்படிங்கிறது நமக்கு முறையற்ற ஜீரணத்தினால கேஸா ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வயிற்றுலையும் தங்கி அது மேற்கொண்டு எலும்புகள் அதிகமா இருக்கிற இடத்துல போய் நிறைய லாக் ஆகுங்க. ஸோ இதை நீங்க எளிமையா சரி பண்றது அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் உணவு முறையை நீங்க ஃபாலோ பண்ணணும். எங்களோட அக்குபஞ்சர் தத்துவத்துல ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 மணி நேரம் அதோட செயல்பாட்டு நேரம்னு இருக்குங்க. அப்போ வயிற்றோட செயல்பாட்டு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில 7 மணிலிருந்து 9 மணி வரை வயிற்று சக்தி இயங்கும் நேரங்க. அப்ப அந்த வயிற்று சக்தி இயங்கும் நேரத்தில் சாப்பிடுவது சிறப்புங்க. அப்ப காலையில நீங்க 9 மணிக்குள்ளார நீங்க சாப்பிடுறது நமக்கு ஜீரண சக்தி உங்களுக்கு இயற்கையாவே நல்லா அமையுங்க. இந்த ஐடி ஃபீல்ட்ல இந்த மாதிரி நிறைய ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா காலையில சாப்பிட்றது தவிர்த்துறாங்க. ஆண்டி வேலை பாத்தீங்கன்னா ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு மதியானம் டைரக்டா லஞ்சுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம போறது ரொம்ப ரொம்ப அப்பொழுதைக்கு ஒன்றும் தெரியாதுங்க. இது முறையற்ற ஜீரணமா மாறி பல நோய்களுக்கு தான் அறிகுறியா இருக்குங்க. சிலர் ப்ரெஷர்னு வராங்க, பிபி அதிகமா இருக்கு, பார்த்தீங்கன்னா செக் பண்ணோம்னா வயிற்றுல தான் அதிகம் பாதிப்பு இருக்கு. ஸோ அப்போ வயிறு கிளியர் பண்ணாங்கன்னா பிபி சரியா போயிடுவாங்க. ஸோ அப்போ அந்த பிபிக்கும்
முறையற்ற ஜீரணம் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் ப்ளோட்டிங் சரியானாலே பிபி சரியாகுதுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளோட்டிங் இருக்கு, வயிறு பொறுமலா இருக்கு, வயிறு பார்த்தீங்கன்னா திம்முன்னு இருக்கு சார், சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்றவங்க எளிய முறையில் கலர் தெரபியில வயிற்றை குறிக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூஜோக்கில் வயிற்று பகுதி அப்படிங்கிறது இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா நம்பர் தெரபியில ஜஸ்ட் 5 அப்படின்னு இந்த இடத்துல 5 அப்படின்னு மஞ்சள் கலர்ல எழுதுனீங்கனாலே போதும். இந்த மாதிரி மஞ்சள் கலர்ல 5ன்னு நீங்க இந்த மாதிரி ஸ்கெட்ச் வாங்கிக்கோங்க. டெய்லி நீங்க காலையில எந்திரிச்சோன்னே 7 மணிக்கு நீங்க நம்பரை போட்டுக்கலாம், இல்லை குளிச்சுட்டு காலையிலே நம்பரை போட்டுட்டு வாங்க. அது ஏப்பமா வரும், காத்து நல்லா பிரியும். சார் நான் ஒரு நாள் செஞ்சு பார்த்தேன் சார், வேலை செய்யல. பல வருஷமா இருக்கிற ஒரு நோய் இப்படி ஒரே ஒரு நாள்ல சரியாகும். நீங்க தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு இதை செய்றீங்க அப்படின்னா 15 டேஸாவது ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? உடனே நம்ம வந்து கேள்விகள் பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாளைக்கு செய்யணும். நாங்கள் ஜென்ரலாக சொல்றது நோய் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏஜ்டு பொறுத்து, அவங்களோட நோயின் தன்மையை பொறுத்து அது மாறுங்க. நம்ம ஒரே வார்த்தையில சார் 3 மாசத்துல சரியா போயிடும், 30 நாள்ல சரியா போயிடும் இதை வாக்குறுதி கொடுக்க முடியாது. அப்ப உங்களோட நோய் குணமாகிற வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா. ஏன்னா இதுக்காக நீங்க எந்த செலவு பண்ண போறதில்லை. வீட்டில் இருக்கிற ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி எழுத போறீங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி செய்யும் போது ஒரு நோய் நல்லா ஆகுதுன்னா நீங்க இதை விட எளிய வைத்தியம் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எடுத்து நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்து நீங்க ஆயிரக்கணக்கில் செலவு பண்ற விஷயத்த நாங்க எளிமையா இதை சிம்பிளா கொடுக்குறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு உங்களுக்கு நல்லா ஆகுது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோஸை நீங்க பாக்குறவங்க இந்த வீடியோவை நீங்க கியூர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நாங்க மக்கள் வந்து எளிய முறையில் இந்த மாதிரி சிகிச்சை இருக்குங்கிறத உங்களுக்கு மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா சில பேர்த்துக்கு இதை பத்தி தெரியாம இருக்கலாம், ஓகேங்களா? சில பேர் போன் போட்டு சார் இது என்ன வைத்தியம், அக்குபஞ்சரா, நான் ஏற்கனவே ஊசி போட்டேன் அப்படிமா. அக்குபஞ்சர்ல பல பிரிவுகள் இருக்குங்க. இது வந்து சூஜோக் அக்குபஞ்சரோட வழிமுறை. வயிறு எனக்கு பசிக்கல, எங்க பையன் சார் சாப்பிடவே மாட்டேங்கிறான் சார், ஸ்கூலுக்கு சாப்பிடாம போறான், இந்த நம்பரை போட்டு விடுங்க, ஒரு வாரத்துல பாருங்க பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார் எனக்கு வந்து அல்சர் இருக்கு, அல்சருக்கு ஏதாவது சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. இப்ப அல்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்றின் சக்தி அதிகமாகிறதுனால வரக்கூடியது அல்சருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கார உணவுகள், மசாலா உணவுகள், அசிட்டிக் ஃபுட்டுன்னே தனியா இருக்குங்க. அப்ப நம்ம உடம்புல ஆசிட் சுரப்பை அதிகப்படுத்தும் உணவுகளை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டாலும் இதுவும் நேரம் தவறாம மாத்தி சாப்பிடுறதுனாலையும் அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். நம்ம உடம்புல நம்ம வயிற்றுலதான் வந்து ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அதிகமா சுரக்கிறது. அந்த ஆசிடோட சுரப்பு நம்ம நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஷன் பண்றதுக்கு தான் அந்த ஆசிட் சுரக்குதுங்க. நம்ம சாப்பிடாமே இருந்தீங்கன்னா அந்த ஆசிடே நம்ம வயிற்றை வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். சுவர், அந்த வயிற்றோட சுவர்கள் ஆசிட்டினால புண்கள் ஏற்படும். அதோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு நமக்கு நெஞ்சு எரிச்சல் வரைக்கும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஆசிடோட செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், ஆசிடோட எரிச்சலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். சார் நிறைய நான் டானிக் குடித்தேன், ஜெலிசல் குடித்தேன், அந்த மாதிரி நிறைய சொல்கிறேன், இருந்தாலுமே குறைய மாட்டேங்குது சார். இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளாக ஒரே ஒரு கலர் தாங்க, கிரீன் கலர். இந்த கிரீன் கலரை இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆசிட் செக்ரேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதை விட எளிமையான வைத்தியம் வேற எதுலையுமே கிடையாது. சார் விதை சிகிச்சையில் என்ன வைக்கலாம் சார் அப்படின்னா பச்சை பயிறு இந்த இடத்துல வச்சு கட்டலாம். நைட்டு கட்டிட்டு காலையில கட்டிடுங்க. பச்சை பயிறு இந்த இடத்துல வச்சு கட்டணும். வயிறு பொறும்பலா இருக்கிறவங்க வெந்தயம் வச்சு கட்டணும். வயிறு பொறும்பலா இருக்கிறவங்க வெந்தயம் வச்சு கட்டணும். ஆசிட் செக்ரேஷன் அதிகமா இருக்கிறவங்க பச்சை பயிறு வச்சு கட்டணும். ஓகேங்களா? கிரீன் கலர் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அனைத்து நோய்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சூஜோக் முறையில சீட் தெரபி, கலர் தெரபி,
நம்பர் தெரபிங்கிற பயிற்சி வகுப்பு 2026 ஜனவரியிலிருந்து சென்னை, திருச்சி மற்றும் திருநெல்வேலி மற்றும் ஆன்லைன்லயும் நாங்க இந்த கிளாஸ் பயிற்சி நடத்துறோம். இது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸுங்க. ஸோ கலந்துக்கிறவங்க அனைவருக்குமே சர்டிபிகேட் கொடுக்கப்படும். ஸோ இந்த பயிற்சியில் இருக்கிற ஆர்வமா இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.